என்னதான் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு வச்சாலும் இந்த கருவாட்டு குழம்பு வைக்கும்போது மட்டும் மவுஸ் கொஞ்சம் கூட தான், கொஞ்சம் கூடவே சாப்பிட மாதிரி தோணும். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது சூப்பரான நெத்திலி கருவாட்டு குழம்பு. எல்லா கருவாட்டு குழம்பையும் இதே மெத்தடில் வைங்க, அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. ஏன்னா குழம்பு ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். நல்லா கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. நல்லா சுத்தமான நெத்திலி கருவாடை வாங்கி அதை தலையையும் வாழையும் கட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, கொஞ்சம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், பெப்பர், அவ்வளோதான். மண் கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு நல்லா கைப்பிடி அளவுக்கு பூண்டை முதல்ல போடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ கூடவே முருங்கைக்காய், கத்திரிக்காய் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நல்லா வதங்கி இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் சுருக்கமாக ஆகணும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகுத்தூள் ஆட் பண்ணி அதையும் எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சு அந்த குழம்பு கரைசலை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கழுவி வச்ச நெத்திலி கருவாடை ஆட் பண்ண போகிறோம். நெத்திலி கருவாடுன்னு இல்லை, எந்த கருவாடாக இருந்தாலும் இதே மெத்தடில் பண்ணுங்கள், சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ கருவாடை உள்ளே போட போகிறோம். போட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போது நான் எப்போதுமே எல்லா குழம்புக்குமே லைட்டாக கொஞ்சம் சர்க்கரை சேர்ப்பேன். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எண்ணெய் பிரிஞ்சுட்டு நல்லா சூடான சாதத்து கூட சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னதான் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு வச்சாலும் இந்த கருவாட்டு குழம்பு வைக்கும்போது மட்டும் மவுஸ் கொஞ்சம் கூட தான், கொஞ்சம் கூடவே சாப்பிட மாதிரி தோணும். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது சூப்பரான நெத்திலி கருவாட்டு குழம்பு. எல்லா கருவாட்டு குழம்பையும் இதே மெத்தடில் வைங்க, அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. ஏன்னா குழம்பு ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். நல்லா கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. நல்லா சுத்தமான நெத்திலி கருவாடை வாங்கி அதை தலையையும் வாழையும் கட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, கொஞ்சம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், பெப்பர், அவ்வளோதான். மண் கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு நல்லா கைப்பிடி அளவுக்கு பூண்டை முதல்ல போடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ கூடவே முருங்கைக்காய், கத்திரிக்காய் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நல்லா வதங்கி இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் சுருக்கமாக ஆகணும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகுத்தூள் ஆட் பண்ணி அதையும் எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சு அந்த குழம்பு கரைசலை ஆட் பண்ணி நல்லா